நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870 67784. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களுடன் இதை நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாள் ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே, உற்சாகமாக ஒரு புதிய நாளை இன்னைக்கு தொடங்கி இருக்கிறோம். இன்னைக்கு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியோட, ரொம்ப நாளா கேள்வி கேட்கலையே நினைச்சிட்டு இருந்தேன், இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டீங்களா? வெறும் சிம்பிளா எஸ் ஆர் நோ, அவ்வளோதான் ஆன்சர். சொல்லுங்க. பாலைவனத்துக்கு போயிருக்கிறீங்களா? நோ. போகணும்னு ஆசை இருக்குதா? இல்ல. இல்லையா? ஒரு படம் பார்த்தேன், அதுல அந்த படம் பார்த்ததுல இருந்து ஐயோ இந்த இடத்துக்குலாம் இனிமே போவே கூடாதுரா அப்படின்ற மாதிரி, மாட்டிக்குவோம்பா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தோணிருச்சு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு சொல்லக்கூடிய கதையில ஒரு பெண்மணி என்ன பண்றாங்க, பாலைவனத்துல போய் மாட்டிக்கிறாங்க. ஓ. அப்போ அந்த பாலைவனத்துலேருந்து எப்படியா தப்பிச்சு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒரு திசையை நோக்கி என்ன பண்ணுறாங்க, நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட எவ்வளோ தூரம் தான் நடக்க முடியும் இல்லையா? திசை என்னன்னு தெரியாமல், எந்த பக்கம் ரோடு இருக்கா இல்லையா, ஊர் இருக்கா இல்லை, எதுவுமே தெரியாமல் எவ்வளோ தூரம் தான் நடக்க முடியும். அப்போ அவங்க நடந்து போய் ரொம்ப களைப்படைந்து போய் அவங்களுக்கு ஒரு பயங்கரமான தண்ணி தாகம் எடுக்குது. அப்போ அட்லீஸ்ட் ஒரு சொட்டு தண்ணியாவது என் நாக்கில் வந்து கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ரொம்ப பயங்கரமாக என்ன பண்ணுறாங்க, பிரயாசப்படுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ ஒரு பெரிய நீர் தடாகத்தை என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. அம்மா பார்த்த உடனே உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஆஹா அப்படின்ட்டு அம்மா போகிறாங்க. அங்கே போனால் அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு. நின்று இவர் பார்த்து, என்னம்மா இவ்வளோ வேகமாக வரீங்க, என்னாச்சு, என்ன? நான் அந்த மாதிரி ரொம்ப தண்ணி தாகத்தோடு இருந்தேன், இந்த தடாகத்தை பார்த்த உடனே இவ்வளோ நேரம் எவ்வளோ தண்ணி தாகத்தில் இருந்தால் தெரியுமா எல்லாம் சொல்லி, அப்படியா அப்படின்ட்டு சரிப்பா போய் குடிமாங்கிறாரு. இந்த அம்மா அந்த போய் நின்றுட்டு அங்கேயே நின்றுதாங்க. தண்ணி எடுத்து அவங்க என்ன பண்ணலாம், குடிக்கல. அவங்க குடிக்க முடியலைங்கிறத விட அவங்க குடிக்கல, அங்கேயே நிற்கிறாங்க, நின்று பார்க்குறாங்க. இந்த மனுஷனுக்கும் அதே டவுட்டு. போய் என்ன பண்ணுறாரு, கேட்குறாரு, ஏமா நீ எவ்வளோ பெரிய தண்ணி தாகத்தில் வந்திருக்கிற, தாகமாக இருக்குன்னு சொல்லி வந்திருக்கிறேன்னு சொன்னேன், தண்ணியை குடிக்க வேண்டியதானே பண்ணோம். உடனே அந்த அம்மா சொல்லுங்க, இவ்வளோ ஏரி தண்ணியை எப்படி நான் ஃபுல்லாக குடிக்கிறது அப்படின்னு கேட்டோடனே இந்த அவார் சொன்னாரா, அதையே நீ முழுசாக குடிக்கணும்னு நினைக்க, கொஞ்சம் கொஞ்சமாக நீ குடிச்சா உனக்கு தேவையான அளவும் குடிக்கலாம், தேவைப்பட்டால் முழுசாகவும் குடிக்கலாம். ஸோ அது போல தான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிகளும் அந்த நீர் தடாகம் போல ரொம்ப பெருசாக நம்ம முன்னாடி இருக்குது. அதை எப்படி முழுமையாக்கி கொள்வது அப்படின்னு பல நேரங்களில், ஐயோ இவ்வளோ பெரிய வேலையா, இது எப்படி நான் செய்யறது, இந்த வேலையெல்லாம் என்னால் செய்ய முடியாது, இது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு மலைப்பாக நிற்கக்கூடிய விஷயத்த சின்னதாக நாம் செய்கின்ற பொழுது அந்த மலைப்பான விஷயத்தையும் நமதாக்கி கொள்ள முடியும். சூப்பரான ஒரு சிந்தனையோட நாளை தொடங்கலாம். இப்போ அழகரசனம் பார்க்கலாம். ஆண்டவரே, அகமனம் வாழ்பவரே, அமைதியிலே நடத்தும், என்னை பயன்படுத்தும், அமைதியிலே நடத்தும், என்னை
என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே என் ஆண்டவரே அகமனம் வாழ்பவரே பகைமையின் களைகள் விளைகின்ற உலகில் பாசத்தின் வடிவில் உறைந்திடு மனதில் பகைமையின் களைகள் விளைகின்ற உலகில் பாசத்தின் வடிவில் உறைந்திடு மனதில் வேதனை துயர்கள் எழுகின்ற பொழுதில் வேதனை துயர்கள் எழுகின்ற பொழுதில் மன்னிக்கும் மனம் தருவாய், மன்னிக்கும் மனம் தருவாய். ஆண்டவரே அகமனம் வாழ்பவரே அமைதியில் என்னை நடத்தும் என்னை பயன்படுத்தும். சிறப்பான ஆலய தரிசனம் பார்த்தாச்சு. இன்றைய நாளை நம்ம தொடங்கியாச்சு. காலையிலேயே ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு கதையை இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நமக்கு டாபிக் எப்படிப்பட்டதாக இருக்க போகுது? ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா, ஒரு 2-3 வாரம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோட கான்ஃபரன்ஸ் கால் பேசிட்டு இருக்கப்புறம் திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு சொன்னாப்புல, நம்ம வந்து நினச்சி கவலைப்படுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமாக இருக்க இந்த மாதிரி ஒரு ஃபோன் கால்லாம் இருக்கு இல்லையா, நம்ம ஃபோன் பண்ணி பேசுகிறோம் எல்லாத்தையும் மறந்துட்டு, அப்போது நம்ம கவலைப்படுறதுக்கு 1000 விஷயம் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க அட்லீஸ்ட் ஒரு விஷயமாவது இருக்குதே அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். உடனே இன்னொருத்தர் இமிடியேட்டாக சொன்னார், எல்லாரும் அப்படி தான் தப்பாக நினச்சிட்டு இருக்கிறோம், நம்ம கவலைப்படுறதுக்கு 100 விஷயம் இருக்கிறப்போ நான் மகிழ்ச்சியோடு இருக்க அட்லீஸ்ட் ஒரு விஷயமாவது இருக்குன்னு நம்ம தப்பாக நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நாம் கவலைப்படுவதற்கு 100 விஷயங்கள் இருக்கின்ற பொழுது நான் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு அதை காட்டிலும் அதிகமான 1000 கோடி விஷயங்கள் என்ன பண்ணுது இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணுறதில்ல, யோசிக்கிறதில்ல, கண்டுக்கிறதில்ல. நம்ம எல்லாத்தையும் குறைச்சே மதிப்பிட்டு இந்த மகிழ்ச்சியை கூட என்ன பண்ணுறோன்னா குறைவாக மதிப்பிட்டு கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போது அந்த கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கல எங்களுக்கு ஒருவேளை நம்ம மகிழ்ச்சியை சூஸ் பண்ணோம், அப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது ஆப்ஷன்ஸ் நம்மகிட்ட, கவலையை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, மகிழ்ச்சியை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு நம்மக்கிட்ட வாய்ப்பு இருக்குது. டிஃபால்ட்டாக நம்ம என்ன தான் பண்ணிட்டு இருக்கோம், அதிகப்படியாக கவலையை தான் தேர்ந்தெடுத்து கொண்டே இருக்கின்றோம். அதாவது நான் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லியே விரும்பி எதை தேர்ந்தெடுக்கிறோம்னா கவலைகளை தான் தேர்ந்தெடுக்கிறோம். மகிழ்ச்சியோடு இருப்பதற்கான காரணங்கள் நம்ம ஆராய்வதே கிடையாது. ஆனால் அதை நாம் ஆராய்கின்ற பொழுது, மகிழ்ச்சியை நாம் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நமக்குள் அளப்பரிய நல்ல நல்ல மாற்றங்கள் நடக்கின்றது. அது என்ன அதை தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அப்போ அதில் முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் நம் முன் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை தேர்ந்தெடுப்பதால், மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுப்பதால் நமக்குள் கிடைக்கக்கூடிய முதல் விஷயம் இதயத்திற்கு அமைதி கிடைக்கும். கண்டிப்பாக என்றைக்கு நம்ம வந்து கவலையெல்லாம் மறந்துட்டு நம்ம இருக்கும் பொழுது நம்மளுடைய இதயம் வந்து கொஞ்சம் லேசான மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். நிச்சயமாக. அப்போ இந்த இதயத்திற்கு அமைதி கிடைச்சிட்டாலே போதும். ஏன்னா நம்ம பல நேரங்களில் அமைதி இல்லாமல் தான் பரிதவிச்சுட்டு இருக்கோம். நிஜமாக நம்மளுடைய ஆலயங்களில் கூட ஒரு திருப்பலி பாடல் ஒன்று உண்டு, அமைதி தேடி அனைத்தும் இங்கு அவர்கள் தெரியும். அப்போ அவர்கிட்ட போனால் அமைதி கிடைக்க போய் தான் என்ன பண்ணுறோம், எல்லாமே அவர்கிட்ட போறோம். அப்போ ஒரு மகிழ்ச்சியை தேர்ந்தெடுப்பது, நான் வந்து கவலைப்படுவதற்கு 1000 விஷயங்கள் இருந்தாலும் நான் அதை காட்டிலும் அதிகப்படியான விஷயங்கள் நான் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு இருக்கு. அதில் நான் கவனத்தை செலுத்தி அதை நான் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது என்னோட இதயம் அமைதி பெறும். சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம்.
கடவுள் போற்றி, என்றும் வாழும் கடவுள் போற்றி. அவர் தண்டிக்கிறார், இரக்கமும் காட்டுகிறார், பாதாளத்தின் ஆழத்திற்கே தள்ளுகின்றார், பேரழிவிலிருந்து மேலே தூக்குகின்றார். அவரது ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது எதுவும் இல்லை. இஸ்ரவேல் மக்களே, வேற்றினத்தார் முன் அவரது புகழை அறிக்கையிடுங்கள். ஏனெனில் அவர் அவர்களிடையே உங்களை சிதறடித்துள்ளார். என்றும் வாழும் கடவுள் போற்றி, என்றும் வாழும் கடவுள் போற்றி, என்றும் வாழும் கடவுள் போற்றி, என்றும் வாழும் கடவுள் போற்றி. நீங்கள் உங்கள் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் அவர் பால் திரும்பி அவர் திருமுன் உண்மையுடன் ஒழுகினால் அவர் உங்கள் பால் திரும்புவார். தமது முகத்தை உங்களிடமிருந்து என்றுமே திருப்பிக் கொள்ளார். உங்களுக்கு அவர் செய்துள்ளவற்றை இப்பொழுது எண்ணிப் பாருங்கள். நீதியின் ஆண்டவரை போற்றுங்கள், வாயார அவரை அறிக்கையிடுங்கள். என்றும் உள்ள மன்னரை ஏத்திப் போற்றுங்கள். என்றும் வாழும் கடவுள் போற்றி, என்றும் வாழும் கடவுள் போற்றி, என்றும் வாழும் கடவுள் போற்றி, என்றும் வாழும் கடவுள் போற்றி. நான் அடிமையாய் வாழும் நாட்டில் அவரை போற்றுவேன். அவருடைய ஆற்றலையும் மேன்மையையும் பாவ நாட்டம் உள்ள இனத்தார் முன் அறிக்கையிடுவேன். பாவிகளே, மனம் திரும்புங்கள், அவர் திருமுன் நேர்மையுடன் ஒழுகுங்கள். ஒருவேளை அவர் உங்கள் மீது அருள் கூர்வார், உங்களுக்கு இரக்கம் காட்டுவார். என்றும் வாழும் கடவுள் போற்றி, என்றும் வாழும் கடவுள் போற்றி, என்றும் வாழும் கடவுள் போற்றி, என்றும் வாழும் கடவுள் போற்றி. இயேசு ஆண்டவரில் எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாதா தொலைக்காட்சி வழியாக தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சி வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் நான் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையான அமைதியும் நிலையான அன்பும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் உங்கள் வாழ்வோடும் என்றும் இருப்பதாக. இன்றைய கத்தோலிக்க திரு அவை நாம் சிந்திப்பதற்காகவும் தியானிப்பதற்காகவும் ஒரு பதிலுரை பாடலை கொடுத்திருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த இறைவார்த்தை பகுதிகள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது சிந்தித்து பார்க்கின்ற போது, நாம் இந்த இறைவார்த்தை பகுதிகளை சிந்தித்து அதை தியானித்து வாழ்வாக்குகின்ற போது, நாம் பிற மனிதர்கள் மத்தியிலே வாழ்கின்ற போது இறைவனுடைய
உருவிலும் சாயலும் படைக்கப்பட்ட நாம் அவரது குணநலங்களை நமது வாழ்க்கையின் மூலமாக பிறருக்கு எடுத்துரைக்க முடியும், வாழ்ந்து காட்ட முடியும் என்கின்ற ஒரு ஆழமான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த ஒரு பதிலுரை பாடலை நாம் சிந்திக்க இறைவன் நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, இன்று கொடுக்கப்பட்ட இந்த பதிலுரை பாடலானது தோபித்து நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. இது 13வது அதிகாரத்தை சார்ந்த பகுதிகள் நமக்கு பதிலுரை பாடலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய பல்லவியை பார்க்கின்ற போது என்றும் வாழும் கடவுள் போற்றி. பிரியமானவர்களே, இதிலேயே தெளிவாக நாம் பார்க்கிறோம், வாழும் கடவுள் போற்றி. இறைவன் வாழுகிற கடவுளாக இருக்கிறார். வாழ்கின்ற கடவுள் உயிர் இருக்கிற கடவுளாக இருக்கிறார். நாம் பேசுவதை கேட்கிற கடவுளாக இருக்கிறார். நம்மை பார்க்கிற கடவுளாக இருக்கிறார். நம் உணர்வுகளை புரிந்து கொள்கிற கடவுளாக இருக்கிறார். நாம் கண்ணீரோடு, கவலைகளோடு, துயரத்தோடு, வேதனையோடு இருக்கின்ற போது தன் தோள் கொடுத்து ஆறுதல் தருகிற கடவுளாக இருக்கிறார். கரம் பிடித்து வழிநடத்துகிற கடவுளாக இருக்கிறார். திருப்பாடல்களை வாசிக்க கேட்கிறோம், சாவின் இருசுல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் எனக்கு என்ன குறைவு. பிரியமானவர்களே, இதுதான் ஆண்டவர் உயிருள்ள கடவுள் என்பதற்கு எடுத்துக்காட்டு. பிரியமானவர்களே, இந்த பதிலுரை பாடல் தோபித்து நூல் கிமு 2ஆம் நூற்றாண்டில் எழுதியிருக்கலாம் என்று விவிலிய அறிஞர்கள் கூறுகிறார்கள். இதற்கு ஆசிரியர் யார் என்று தெரியவில்லை என்றும் அந்த விவிலிய அறிஞர்கள் சான்று பகிர்கிறார்கள். பிரியமானவர்களே, இது ஒரு இலக்கிய வகை சார்ந்த நூலாக கருதப்படுகிறது. ஆகவே அந்த வகையிலே இந்த நூலை நாம் நம் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதி, பெரும் பகுதி, இது கடவுளை போற்றி புகழ்கின்ற பகுதியாக இருக்கிறது. இதைத்தான் நாம் பல்லவிலை பார்க்கிறோம், என்றும் வாழும் கடவுள் போற்றி. ஆகவே வாழும் கடவுள் என்று உணர்ந்து கொண்ட மக்களால் அவர் இது போற்றப்படுகிறது. அப்போ வாழும் கடவுள் எவ்வாறெல்லாம் இவர்களை வழி நடத்தினார், அந்த ஆசிரை இரக்கத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அதை சான்று பகிர்கிறார்கள். அதுதான் பல்லவி, வாழும் கடவுள் போற்றி என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தோபித்து கடவுளுடைய இரக்கத்தை, கடவுளுடைய கருணையை, அன்பை தனது குடும்பமும் தோபித்தும் வாழ்நாள் முழுவதும் அனுபவித்தார்கள். அதற்கு தான் அவர்கள் சான்று பருகிறார்கள். அது வாயார எடுத்துரைக்கிறார்கள். கடவுள் வாழ்கிறார், கடவுள் வாழ்கின்ற கடவுளாக இருக்கிறார், அவர்களை நாங்கள் போற்றுகிறோம், புகழ்கிறோம் என்று சொல்கிறார். அந்த போற்று புகழ்தல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், ஒரு உரிமை கொண்ட ஒரு பிள்ளை, ஒரு தாய் தந்தை உறவு, ஒரு தாய் குழந்தை உறவு போல இருக்கிறது. அப்படியானால் நம் கடவுள், நம் அரசர், நம் தெய்வம், நம் தந்தை என்று அந்த நம் என்கின்ற உரிமை சொல்லை இந்த தோபித்து பயன்படுத்துகிறார். ஆகவே கடவுளை தன் கடவுளாக, தன் தந்தையாக, தாயாக அவர் உணர்ந்திருக்கிறார். அந்த தாய் தந்தை கடவுளிலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களால், பெற்றுக்கொண்ட கருணை இரக்கத்தால் அவரை போற்றுகிறார், புகழ்கிறார். இதை நாம் வாசித்து பார்க்கின்ற போது கடவுள் 2 வகையிலே இதில் செயல்படுகிறார். நீதியின் அரசராக இருக்கிறார், இரக்கம் மிகுந்த அன்பான கடவுளாக இருக்கிறார். நீதியின் அரசராக எப்படி செயல்படுகிறார் என்று சிந்தித்து பார்க்கின்ற போது, இந்த இஸ்ரேல் மக்கள் நெறிகட்ட வாழ்க்கை வாழ்கின்ற போது அவர்களை தண்டித்து திருத்துகிறார். தண்டனை என்பது அவர்களை மனம் நோக செய்வதற்காக அல்ல, மாறாக தட்டி கொடுத்து திருத்தி மீண்டும் கடவுள் பாதையிலே கொண்டு வருகின்ற ஒரு செயலாக இருப்பதுதான் நீதியின் கடவுள். அதே போல அவர்கள் சிதறுண்டு வாழ்கின்ற போது அந்த அன்பான கடவுள், இரக்கமான கடவுள் அந்த இஸ்ரேல் மக்களை ஒன்று கூட்டி ஒற்றுமையின் தேவனாக, ஒற்றுமையின் ஆசீர்வாதத்தை, நல் வாழ்க்கையை அந்த இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கிறார். இதை தான் தோபித்து அருமையாக தனது வாழ்ந்த அந்த அனுபவத்தால் கடவுளை போற்றி புகழ்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இரக்கமானவர், ஆண்டவர் அன்பானவர், அதே போல ஆண்டவர் நீதியானவர். இந்த நீதியையும் அன்பையும் இரக்கத்தையும் தான் நாமும் கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆவல் கொள்கிறார், ஆசை கொள்கிறார். பிரியமானவரே, அவர் நமக்கு கொடுக்கிற அழைப்பு என்ன? இந்த பதிலுரை பாடல் வழியாக உன் முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு ஆன்மாவோடும் கடவுளை நீ போற்றி புகழ வேண்டும், கடவுளுக்கு ஏற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பையும் கொடுக்கிறார். அதோடு இல்லாமல் உண்மையான வாழ்வு வாழ வேண்டும், சான்று பகர வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அதே போல ஆண்டவரது இரக்க செயலை எண்ணி பார்த்து நன்றி செலுத்த சொல்கிறார்கள். கண்களை மூடி ஆண்டவர் பாதத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இரக்கத்தின் தெய்வமே, ஆறுதலின் தெய்வமே, நீதியின் தெய்வமே, உண்மையின் தெய்வமே, எங்கள் வாழ்வு உமக்கேற்ற வாழ்வாக, உம்மை போற்றி புகழ
உமக்கு நன்றி செலுத்துகிற உம் அன்பை எடுத்துரைக்கிற வாழ்வாகவும் நாங்களும் இரக்கத்தோடு அன்போடு பிறருக்கு நாங்கள் நல்வழி காட்டி உம்மை பிறருக்கு எடுத்துரைத்து எங்கள் வாழ்க்கையிலே காண்பித்து வாழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அருமையான தினமொரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுப்பதால் நம்முள் நடக்கக்கூடிய நல்ல நல்ல மாற்றங்கள் என்னென்னு சொல்லி அடுத்ததா மகிழ்ச்சியை தேர்ந்தெடுப்பதால் நமக்குள்ள நிகழக்கூடிய மாற்றம் என்னன்னு பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் நமக்குள்ள இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம இது எதிர்மறையான எண்ணங்களை நோக்கி போகும் பொழுது நம்மளுடைய மனசுக்கு எப்படி மகிழ்ச்சி கிடைக்கவே கிடைக்காது. என்ன தோப்பு காரணம் போட்டாலும் குட்டி காரணம் போட்டால் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. கண்டிப்பாக. அதாவது இந்த மகிழ்ச்சியை தேர்ந்தெடுப்பதில் நான் கவலைப்படுறதுக்கு விஷயம் இருக்கின்ற பொழுதும் நான் அந்த மகிழ்ச்சியை தேர்ந்தெடுப்பதால் எனக்குள்ள ஃபர்ஸ்ட் நான் ஒரு பாசிட்டிவிட்டி என்ன பண்ணுறேன் உண்டு பண்ணிக்கிறேன். அப்போ அந்த பாசிட்டிவிட்டி என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக என்ன பண்ணும் மாற்றும். நேர்நிலை எண்ணம் கொண்ட ஒரு வாழ்க்கையாக அது மாற்றும். அதான் பல தடவை சொல்லியிருக்கோம், நேர்நிலை எண்ணம் கொண்ட மனிதர்களுக்கு வாழ்க்கை ஒருபோதும் எதிர்நிலையாக அமையாது. அதை கற்றுக்கொள்வோம், வாழ்வாக்குவோம். இன்னும் வேற ஒரு விஷயம் இருக்குங்கிறத பேசுவோம். செப்டம்பர் 24 புனித ஜெரார்ட் சாக்ரேதோ. இத்தாலியில் உள்ள வெனிஸ் நகரில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 980ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் நாள் பிறந்தார் ஜெரார்ட் சாக்ரேதோ. கல்வியில் சிறந்து விளங்கிய ஜெரார்ட் குருவாக விருப்பம் கொண்டு வெனிஸ் நகரில் இருந்த சான் ஜார்ஜியோ மாக்கியோர் ஆசீர்வாதப்பர் துறவு மடத்தில் சேர்ந்து அருட்குருவானார். ஹங்கேரி நாட்டு அரசர் ஸ்டீஃபனின் அழைப்பின்படி ஹங்கேரி சென்ற அருட்தந்தை ஜெரார்ட் அந்நாட்டு மக்களுக்கு கல்வி பணியினையும் நற்செய்தி பணியினையும் அர்ப்பணிப்போடு செய்தார். அருட்தந்தை ஜெரார்டின் அர்ப்பணிப்பினை கண்ட அரசன் ஸ்டீஃபன் சானட் என்ற புதிய மறைமாவட்டத்தினை உருவாக்க ஜெரார்ட் அம்மறைமாவட்டத்தின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். அறியாமையில் இருந்த தன் மறைமாவட்ட மக்களுக்கு நல் அறிவினை புகட்டிய ஆயர் ஜெரார்ட் சாக்ரேதோ அம்மக்கள் வாழ்வில் மேம்படுவதற்காக அரும்பாடுபட்டார். கிபி 1038ஆம் ஆண்டு அரசர் ஸ்டீஃபன் இறந்துவிட கிறிஸ்தவ மறையினை ஏற்றுக்கொள்ளாத மதவாதிகளால் கிறிஸ்தவ மக்கள் மிகுந்த துன்பத்திற்கு ஆட்பட்டார்கள். தாம் விரைவில் மறைசாட்சியாக மரிக்கப் போகிறோம் என்பதை உணர்ந்த ஆயர் ஜெரார்ட் சாக்ரேதோ கிபி 1046ஆம் ஆண்டு செப்டம்பர் 24ஆம் நாள் மதவாதிகளால் அடித்தே கொலை செய்யப்பட்டார். கிறிஸ்தவத்தினை அறிந்திராத மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்து எளிய மக்கள் வாழ்வில் முன்னேறுவதற்காக பாடுபட்ட ஆயர் ஜெரார்ட் சாக்ரேதோவினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித ஜெரார்ட் சாக்ரேதோ திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் எந்த தவறும் செய்யாமல் தண்டனை அனுபவிக்கிறவர்களுக்காகவும் கொலை செய்யப்படுகிறவர்களுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுப்பதனால் நமக்குள்ள நடக்கக்கூடிய மாற்றங்கள்ல அடுத்ததா என்னன்னா நம்ம எல்லாரையும் இந்த ஒரு விஷயத்தை நாம அனுபவிச்சிருப்போம். இல்லை நம்ம கிட்ட வேற யாராவது அப்படி பிஹேவ் பண்றதா நம்மளால என்ன பண்ணிருப்போம்னா கேட்டிருப்போம். என்னன்னா சில ஜாலியா இருந்தாங்கன்னா பயங்கரமா நம்ம கிட்ட விளையாடுவாங்க. ஆமாப்பா ரொம்ப ஜாலியா இருக்க போல, இன்னைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை போல அப்படின்னு நம்ம கேட்போம். நாமளும் சில நேரங்கள் அப்படி மகிழ்ச்சியா இருக்கின்ற பொழுது எந்த கவலையும் இல்லாம எல்லாத்தையும் பயங்கரமா ஜாலியா இருப்போம். இப்போ ஒரு வாகனத்தில் ஆஃபீஸ்க்கோ இல்லை ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கோ நம்ம போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா
நம்ம ஜாலியான ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில் இருக்கிறோம்னா ஏதாவது ஒரு சின்ன குழந்தைங்க முன்னாடி போனாலோ இல்லை ரொம்ப முன்னாடி happy-ஆ செல்லக்கூடிய feel வாகனத்தை பண்ணுவோம். ஆமா. அதை நம்ம பார்த்து டாட்டா காட்டுவோம், ஆமா. சிரிப்போம். ஒருவேளை சிக்னலில் நின்றுட்டு இருக்கிறோம், அந்த குழந்தைகள் என்ன பண்ணுவோம், விளையாடுவோம். யாருமே அந்த ஆமா. குழந்தைகள் நமக்கு தெரியாது. ஆமா. விளையாடுவோம். ஆனால் அதே இது ஒரு இறுக்கமான மனநிலையில் எதுவுமே நமக்கு தோணாது. அந்த குழந்தை எவ்வளோ க்யூட்டாக என்ன விஷயம் எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் நம்ம அதில் என்ன பண்ண மாட்டோம், கவனம் செலுத்த மாட்டோம். அப்போ நான் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற பொழுது பிறருடனான உறவில் நான் என்ன பண்ண ஒரு சிறந்த நிலையை என்னால் அடைய அடைய முடியும். முடியும். அப்போ நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வேணுமா, மகிழ்ச்சியை தேர்ந்தெடுங்க வேண்டும். ஓகே, தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதியை பார்க்கலாம். படைப்புகளை படைத்து கொண்டே போனார் கடவுள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படைப்பாக உற்று உற்று பார்த்து பார்த்து படைத்துவிட்டு அதது நலமென கண்டு 7ஆம் நாள் ஓய்வெடுக்க போனார். பார்த்தான் முத்தாய்ப்பாக படைக்கப்பட்ட மனிதன் அந்த 7ஆம் நாளில் ஓய்வெடுக்காமல் உற்று உற்று பார்த்து பார்த்து படைக்கப்பட்ட படைப்புகளை உல்லாச பார்வையிட கிளம்பி விட்டான். கூவிய குயிலிடம் போனான், கேட்டான், நீ மட்டும் கருப்பா இல்லைன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். மலர்ந்திருந்த ரோஜாவிடம் போனான், கேட்டான், நீ மட்டும் முள் இல்லாம இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். விரிந்து கிடந்த கடலிடம் போனான், கேட்டான், நீ மட்டும் உப்பா இல்லைன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். மனிதனின் இந்த நொட்டாங்கு கேள்விகளில் மனம் வெறுத்து போன குயிலும் ரோஜாவும் கடலும் சேர்ந்து வந்து மனிதனிடம் கூறின, ஏ மானிட பதரே, என்ன எவ்வளவு நல்லா இருக்கும், எவ்வளவு நல்லா இருக்கும். நீ மட்டும் இந்த குறை சொல்லும் பழக்கம் இல்லாமல் இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். மனிதனின் கண்களுக்கு கடவுள் புலப்படுகிறதில்லை, அதனால் தான் அவரை இன்னும் கடவுளாக வைத்திருக்கிறார்கள். குறை சொன்னவரை இரண்டாவதாக பார், சொல்லப்பட்ட குறை தன்னிடம் உள்ளதா என முதலாவதாக பார். பிறர் குறை காண்பது எளிது, தன் குறை உணர்வது அரிது. தன் குறை உணர் வாழ்வே உன்னை தரம் உயர்த்தும். ஒருவர் உங்களை குறை கூறினால் கலங்காதீர்கள், ஏனெனில் நல்லவர் யாரும் குறை சொல்ல மாட்டார்கள், குறை கூறுபவர் யாரும் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள். கடந்து செல்ல கற்றுக்கொள் மனிதா, உன்னை குறை கூறுபவர் எவரும் உத்தமர் இல்லை என நினைவில் வைத்துக்கொண்டு கடந்து செல்ல கற்றுக்கொள் மனிதா. உங்களை ஒருவர் எப்போதுமே குறை சொல்லிக் கொண்டே இருந்தால் அமைதியாக இருங்கள், ஏனென்றால் பல ஆயிரம் நோட்டு கட்டுகளை விட சில்லறைகளுக்குத்தான் சத்தம் சாஸ்தி. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுப்பதால் நம்முள் ஏற்படக்கூடிய நல்ல நல்ல மாற்றங்கள். அடுத்ததா என்னன்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றத்தை நம்மளுடைய வாழ்க்கையில கொடுக்கும். நம்மளுடைய உடல் நலனை நம்ம அக்கறை செலுத்தும் போது, பாதுகாக்கும் பொழுது நமக்கு எந்தவித ஒரு கவலையும் இருக்காது. நம்ம உடல் நலத்தை கவனமா பார்த்துக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாத்தையும் என்ன ஆக்கும்னா மகிழ்ச்சியா ஆக்கிடும். கண்டிப்பா, ஏன்னா மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்கும்போது அப்படிதான். இது எப்படி உடல் நலத்தோடு இருக்கின்ற பொழுது நான் மகிழ்ச்சியோடு இருக்கின்றேனோ, அது போல மகிழ்ச்சியோடு இருக்கின்ற பொழுது என்னுடைய உடல் நலமும் நல்லா இருக்கும், மேம்படும். ஏன்னா நான் கவலைப்பட மாட்டேன், கண்டதை நினைச்சு திங்க் பண்ண மாட்டேன், டிப்ரெஷன் ஆகாது, ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஆமா, இதெல்லாம் எதுவுமே இல்லைனாலே போதும், நம்ம மகிழ்ச்சியா வாழ முடியும். நிச்சயமாக. அதனால் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுப்போம், உடல் நலனை மேம்படுத்துவோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். ஓகே. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் தொடர்ந்து இயேசுவின் பெயருடைய சிறப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகின்றேன். அந்த பகுதியில் நிறைவாக இன்று இயேசுவுடைய பெயர் எல்லா நாவிலும் ஒலிக்கட்டும் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து இந்த பகுதியை நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். இயேசுவுடைய பெயருக்குள்ள சிறப்புகளை எல்லாம் பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமடல் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 11 முடியுள்ள பகுதியில் பவுலடியார் மிக அழகாக விளக்குகிறார். இயேசு தம்மையே தாழ்த்தி கொண்டார், அடிமையின் தன்மை பூண்டார், சிலுவை சாவை ஏற்றார், ஆகவே கடவுள் அவரை உயர்த்தினார் என்று சொல்லுகின்ற பவுல் அவருக்கு எப்பெயருக்கும் மேலான பெயரை அருளினார். ஆகவே அனைத்து பெயர்களிலும் மேலான பெயர் இயேசுவின் பெயர் என்று பவுல் சொல்லுகிறார். 1. இரண்டாவதாக, அந்த பெயருக்கு, இயேசுவுடைய பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர் என்று சொல்லுகிறார். இது 2வது. 3ஆவதாக பிலிப்பியர் 2:11 பவுல் சொல்லுகிறார், தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும்.
இயேசு கிறிஸ்து ஆண்டவர், இயேசு கிறிஸ்து மெசியா, இயேசு கிறிஸ்து இறைமகன், இயேசுவே இறைவன், இயேசுவே ஆண்டவர் என்று எல்லா நாவுமே அறிக்கையிடும் என்று அந்த புகழ் பாடலை நிறைவு செய்கின்றார் பவுலடியார். ஆகவே இயேசுடைய பெயர் எல்லா நாவிலும் ஒலிக்கக்கூடிய ஒரு பெயர். யாரும் இயேசுடைய பெயரை சொல்லி அழைக்கலாம், யாரும் இயேசுனுடைய பெயரை சொல்லி அவரை போற்றி புகழலாம். அது சிறப்பு வாய்ந்த ஒரு பெயர், இனிமையான பெயர், மகிழ்ச்சி தருகின்ற பெயர், ஆற்றல் தருகின்ற பெயர், பேய்களை, தீமைகளை, நோய்களை விரட்டுகின்ற ஒரு பெயர். அந்த பெயர் எல்லா நாவிலும் ஒலிக்கட்டும். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இறைவன், இயேசுவே கடவுள் என்று சொல்லி இயேசுடைய திருப்பெயரை நாம் நம்முடைய நாவில் ஒலிக்கச் செய்வோமாக. இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு மாட்சி என்று இயேசுடைய பெயரை சொல்லி பெருமைப்படுத்தி நாம் இயேசுவிடமிருந்து அருள் ஆசிகளை நிறைவாக பெற்றுக்கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக. சிறப்பான இயேசுவின் ஆளுமை பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுப்பதனால் நமக்குள்ள நடக்கக்கூடிய மாற்றங்கள்ல அடுத்ததா என்ன? ஸோ அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மூளை ஒழுங்காக வேலை செய்யும் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற கண்டிப்பா. பொழுது. ஏன்னா சில நேரங்களில் நமக்கு வேலை செய்ய மனநிலையே இருக்காது. எவ்வளவோ செய்வதற்கு 1000 வேலைகள் இருந்தாலும் அந்த வேலைகளை நம்மளால் கவனத்தோடு என்ன பண்ண முடியாது, ஏதோ ஒரு சம்திங் நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அந்த டிஸ்டர்பன்ஸ்னால நம்மளால் என்ன பண்ண மாட்டோம், எந்த வேலையுமே செய்ய மாட்டோம், கவனம் செலுத்த முடியாது. செய்யக்கூடிய வேலையை கூட எப்படி சிறப்பாக செய்வதுன்னு நமக்கு ஒன்றும் எண்ணங்கள் எதுவுமே தோணாது. சில நேரங்கள் அதெல்லாம் கடந்து வந்த பிறகு அதை இப்படி கொஞ்சம் இன்னும் சிறப்பாக செஞ்சுருக்கலாமோ, அதை இந்த நேரத்தில் இதை மாற்றி செஞ்சுருக்கலாமோ, அதுக்கப்புறம் தான் நிறையா ஆலோசனைகள், எண்ணங்கள் நமக்குள்ளே என்ன ஆகுனா தோணும். காரணம் என்னென்னா, நாம் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற பொழுது நம்முடைய எண்ணம் வேலை செய்வதற்கு ஏற்றக்கூடிய அந்த அளவரிசையில் என்ன பண்ணும், இயங்கும். அப்போது அதற்கு தேவையான கற்பனை திறன், என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், இன்னும் பெஸ்ட்டாக என்ன கொடுக்கலாம், அந்த எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் நான் மகிழ்ச்சியோடு இல்லாத பொழுது, நான் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்காமல் இருக்கின்ற பொழுது எதுவுமே நமக்கு தோணாது. எல்லாமே ஒரு மந்தமான நிலையில், நான் செய்யக்கூடிய வேலையில் எனக்கு விருப்பமே இருக்காது. விருப்பம் இல்லாத பட்சத்தில் நான் அதை எப்படி சிறப்பாக செய்வதுன்னு யோசிக்கவே மாட்டேன். அப்படி நான் யோசிக்காத பட்சத்தில் எனக்குள்ள கற்பனை திறன் வருமானு கேட்டால் வரவே வராது. அப்போ மகிழ்ச்சியை தேர்ந்தெடுப்பதால் நம்முடைய கற்பனை திறன் முதற்கொண்டு எல்லாம் என்ன பண்ணும், மேம்பட செய்யும். ஓகே, தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாளில் பேசிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுப்பதால் நம்முள் நடக்கக்கூடிய நல்ல நல்ல மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறோம். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுப்பதனால் எனக்குள்ள ஒரு அமைதி கிடைக்கும். அந்த அமைதியான வாழ்க்கை என்னை எதுலேயுமே என்ன சொல்கிறது, கவலைப்படுத்தாது, எதுலேயுமே என்னை டிஸ்டர்ப் ஆக்காமல் பார்த்துக்கும். ஏன்னா நான் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுத்திருக்கேன். கண்டிப்பாக. அதாவது இதயத்தில் அமைதி அப்படின்னு சொன்னோம். இது ஒரு இனம் புரியாத ஒரு அமைதி. அப்போ இந்த இனம் புரியாத அமைதி, என்கிட்ட எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தாலும் நம்ம அதில் என்ன பண்ண, பெரியாசாக ரியாக்ட் பண்ண மாட்டோம். யாராவது என்னை பிடிச்சி திட்டுறாங்க, கோவப்படுத்துறாங்க, நம்ம அதை பற்றி கண்டுக்கவே மாட்டோம். ஏன்னா உண்மை நிலை என்னன்னு தெரியும். என்கிட்ட அமைதி இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது. அப்போது அதற்கு நான் தேவையில்லாமல் என்ன பண்ண மாட்டேன், கோவப்பட மாட்டேன். அந்த கோவப்படாத நிறுத்திட்டாலே நமக்கு ஏகப்பட்ட டிப்ரெஷன், ப்ரெஷர்லாம் என்ன ஆயிரும்னா நார்மல் ஆயிரும். ஸோ அப்போ அமைதியை மகிழ்ச்சியை தேர்ந்தெடுப்பதால் நமக்குள்ள மிகப்பெரிய ஒரு அமைதி கிடைக்கும். ஓகே, தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வளர்ச்சிக்காகவும் வெற்றிக்காகவும் ஏங்கிக் கொண்டு தேடிக்கொண்டிருக்கின்ற நமக்கு இன்று ஒரு எச்சரிக்கையை புனித ஜான் கிறிஸ்டோஸ்டம் என்பவர் அளிக்கின்றார். அவர் இப்படி சொல்லுகிறார் பாருங்கள். As a moth gnaws a garment, so does envy consume a man. அதாவது அந்துப்பூச்சி ஆடையை அரித்து விடுவது போல பொறாமை மனிதனை அழித்து விடுகிறது. நண்பர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், கண்ணுக்கு கூட தெரியாத அளவுக்கு மிக சிறிய அந்த அந்துப்பூச்சி ஒரு ஆடையிலே நீண்ட நாட்கள் இருக்கும்போது அந்த ஆடையை அது அரித்து விட செய்து அந்த ஆடையை நாம் பயன்படுத்த முடியாமல் போகின்றது. அதே போலதான் ஒரு மனிதனுடைய வாழ்விலே இருக்கின்ற அந்த பொறாமை அவனை முழுவதுமாக அழித்து விடுகிறது. பொறாமை கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன் தான் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டான், மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக இருக்க விட மாட்டான். பொறாமை கொண்ட ஒரு மனிதன் தான் வளர்ச்சி அடைய மாட்டான்,
அடுத்தவர்கள் வளர்வதையும் அவன் ஆனால் சகித்து கொள்ள முடியாது, அவன் அதை அழிப்பதற்கு முயற்சி செய்வான். அதனால்தான் இந்த புனிதர் அழகாக இப்படி சொல்லுகிறார், அந்து பூச்சி ஆடையை அரித்து விடுவது போல பொறாமை மனிதனை அரித்து விடுகிறது. பொறாமை என்பது எதனால் வருகிறது? அடுத்தவர்களுடைய நன்மையை பற்றிய நமது ஒரு வகையான கோபமும் நமது ஒரு வகையான வெட்கமும், என்னை விட அவர்கள் வளர்ந்து விட்டார்களே, இவர்கள் நன்றாக செய்கிறார்களே என்ற ஒரு வகையான ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு கூடிய ஒரு கோபம். நண்பர்களே, பொறாமையை அழிப்போம். பொறாமையை அழித்துவிட்டு அதற்கு பதிலாக பிறரன்பை நாம் வளர்த்தோம் என்றால் நம் வாழ்விலே அழிவு இருக்காது, கட்டாயமாக வெற்றி மிஞ்சும். எனவே புனித ஜான் கிறிஸ்டோஸ்டம் சொல்வது போல, அந்து பூச்சி ஆடையை அழித்து விடுவது போல பொறாமை மனிதனை அழித்து விடுகிறது என்பதை உணர்ந்து பொறாமை இல்லாதவர்களாக வாழ முயற்சி செய்வோமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான ஆன்றோர் வாக்கு பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுப்பதனால் நமக்குள்ள கிடைக்கக்கூடிய மாற்றங்கள்ல அடுத்ததா என்ன? ஸோ அடுத்ததாக என்ன அப்படின்னா, நமக்குள்ள ஒரு நன்றி உணர்வு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனநிலை அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கும். நம்ம நிறைய நேரம் நினச்சிக்கிறோம் நன்றி உணர்வை வெளிப்படுத்துது அப்படிங்கிறது வந்து நன்றி சொல்லுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் தேங்க்ஸ் சொல்கிறது அப்படின்னு நினச்சிருக்கோம். அது மட்டும் கிடையாது. இந்த நன்றி உணர்வு அதையும் தாண்டி, நம்ம இந்த திரைப்படங்கள் சொல்லுவோம், அதையும் தாண்டி புனிதமானது அப்படிங்கிற மாதிரி. என்னன்னா, ஒரு முறை ஒரு சுற்றுலாவுக்கு போயிருந்தப்போ ஒரு ட்ரெக்கிங் மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே இறங்கி நடந்து போக வேண்டிய ஒரு சூழல். அப்போ நண்பர்களோடு போயிருக்கப்போ இறங்கி போய் அந்த இடத்துல அந்த இது திறந்திருக்குமா மூடி இருக்குமாங்கிறது தெரியாது. அங்கே தகவல் பலகை எதுவுமே இல்லை. அப்போது எப்போவுமே 2 குரூப்பாக இருப்போம் இல்லையா, போகணும்னு ஒரு குரூப்பு சொல்லும், வேணான்னு ஒரு குரூப்பு சொல்லும். அப்போ இதே மாதிரி கன்ஃபியூஷனில் சரி கிளம்பலான்னு சொல்லி நடந்து போயாச்சு. போனால் அது பூட்டி இருக்குது, அது இல்லை. போயிட்டு திரும்ப ரிட்டன் வர்றப்போ எல்லாருக்கும் இவ்வளோ தூரம் நடந்து வந்து வேஸ்ட்டாக போச்சு, பூட்டி இருக்குது அப்படிங்கிறப்போ அதில் ஒரு நண்பர் சொன்னார், ஒருவேளை இங்கே வராமல் நம்ம போயிருந்தோம் வச்சுக்கோங்க, கடைசி வரைக்கும் ஐயோ போயிருக்கலாமோ திறந்துருக்கோமோ அப்படின்னு ஒரு பரிதவிப்பு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணோம், கண்ணால் நம்ம பார்த்துட்டோம், அதனால இனிமேல் நம்ம என்ன பண்ணோம், நிம்மதியாக சரி போனோம், பூட்டி இருந்துச்சு, வேற அடுத்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுவோம். ஸோ நம்ம பரிதவிப்பு என்ன பண்ணுறோம், விட்டுருவோம் அப்படின்னு. ஸோ இதுதான் நன்றி உணர்வின் வெளிப்பாடு. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் அது நமக்கு நெகட்டிவாக நடந்தாலும் கூட அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயம் என்ன, அதை எனக்கு சிந்திக்க தூண்ட செய்வதுதான் இந்த நன்றி உணர்வு வெளிப்பாடு. அப்போ நான் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுப்பதால் என்னுள் இருக்கக்கூடிய நன்றி உணர்வு என்பது இவ்விதமாக வெளிப்படும். ஓகே, தொடர்ந்து பேசுவோம். இப்ப பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொலைத்தொடரில் என்னோடு இணைந்திருக்கிறவங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கவும் வாழ்த்துகிறேன். எப்படி உயிர் வாழும் உரிமை என்கிற பிரிவு 21 நம்முடைய வாழ்வை பாதுகாக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். நீதிமன்றங்கள் வழியாக நாம் எப்படி அதற்கான பரிகாரங்களை தேடிக்கொள்ள முடியும் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது மிக முக்கியமான ஒரு வழக்கு. இது நிறைய பேர் நம்ம கடன் வாங்கியிருப்போம், இல்லை கடன் கொடுத்துருப்போம். ஸோ நம்ம எல்லாருக்கும் அது பொருந்தும். ஒரு கடனாளியை பற்றிய ஒரு வழக்கு. ஜாலி வர்கீஸ் என்கிற கேரளாவை சார்ந்த ஒரு நபர், ஜாலி வர்கீஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பேங்க் ஆஃப் கொச்சின். அவர் கொச்சினில் இருக்கிற ஒரு பேங்க்லேருந்து கடன் வாங்குறாரு. கடன் வாங்கிட்டு நம்ம நாட்டில் நிறைய பேர் செய்கிற மாதிரி டிமிக்கி கொடுக்குறாரு. அவரால் திருப்பி செலுத்துவதற்கு போதிய அவகாசம் வழங்கப்படுகிறது, அவருக்கு அதற்கான வசதியும் இருக்கிறது. ஆனால் கடனை திரும்ப செலுத்துறது இல்லை. இப்போ கிரெடிட் கார்டு வாங்கி வச்சுக்கிட்டு நிறைய பேர் அந்த விளையாட்டை தான் பண்ணுறது. அப்போது இவர் திருப்பி செலுத்த மாட்டேங்கிறார். ஆனால் அவருக்கு இந்த ரெண்டும் இருக்கிறது, போதிய கால அவகாசமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, போதிய வசதியும் வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் அவர் கடனை திருப்பி செலுத்த மறுக்கிறார். அப்படி இருக்கிற போது வழக்கு நீதிமன்றத்திற்கு செல்கிறது. அவரை தீர்ப்பு கடனாளி என்று சொல்லுகிறார்கள், அதாவது ஜட்ஜ்மெண்ட் டெட்டார் என்று கோர்ட்டு அவரை அறிவிக்கிறது. அவரிடமிருந்து பணத்தை வசூலிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்லுகிறது. அப்போது அவர் அதற்கு மறுக்கிற பொழுது, அப்படி மறுக்கிற நபரை, ஜட்ஜ்மெண்ட் டெட்டார் என்று இருக்கிற ஒரு நபரை உரிமையியல் சிறையில் அடைப்பதற்கு நீதிமன்றம் ஆணையிடுகிறது. அப்போது அதனால் நம்முடைய கடன் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வந்து கடன் வாங்கியிருந்தாங்கன்னு சொன்னால், அவர்கள் மீது நாம் வழக்கு தொடுத்து நாம் கண்டிப்பாக இந்த உரிமையியல் நீதிமன்றத்தில் அவரை சிறையில் அடைப்பதற்கான, சிறையில் அடைச்சதுனால ஒன்றும் அவர் திரும்ப செலுத்த வேண்டாம்னு வந்துடாது, திரும்ப கண்டிப்பாக செலுத்தி தான் ஆகணும்.
சிறைக்கு போனாலும் கடனை திரும்ப செலுத்தி ஆகணும். அந்த உரிமையியல் சிபிசி செக்ஷன் சிவில் ப்ரொசீஜர் கோடில் 56, 58, 59 இவை அதை பற்றி மிக தெளிவாக விளக்கம் சொல்லுகின்றன. எனவே கடன் பெற்றுக்கொண்டவர்கள் ஒரு பொழுதும் தப்பித்து விட முடியாது. ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இல்லைன்னா பெரிய அளவில் கடன் வாங்கினா ஒருவேளை வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடலாம், அல்லது இந்த நாட்டுக்குள்ளாடியும் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கடன் வாங்கியவர்களுடைய கடன்கள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்படுகின்றன. அப்படி ஒரு வேளை முடியுமா இருக்கும். ஆனால் அதுக்கு அரசு மனசு வைக்கணும். பட் மற்றபடி கடன் நாம் வாங்கினால் அதை திருப்பி செலுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி செலுத்தாத பட்சத்தில் நீதிமன்றத்திற்கு செல்கிற பொழுது நாம் ஜட்ஜ்மெண்ட் டெட்டார் ஆகிறோம், கடனாளி ஆகிறோம். தீர்ப்பு கடனாளியாக இருக்கிற பொழுதும் நாம் கண்டிப்பாக தீர்ப்பை அமுல்படுத்துவது வரையிலும் நாம் சிறையில் அடைக்கப்பட நேரிடும் என்பதை நீதிமன்றங்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றன. எனவே வாழ்வில் நம்ம நம்பி கொடுத்த கடனை திரும்ப நம்ம வாங்க முடியலைன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்படும், எவ்வளோ பாடுபடும். அப்போ அந்த துயரத்திலிருந்தும் நம்முடைய வாழ்வை பாதுகாப்பதற்காக நீதிமன்றம் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு செயல்முறையை வகுத்து வைத்திருக்கிறது என்பது நமக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி தருகிற ஒரு செய்தி. ஸோ அப்படி ஒருத்தன் தப்பு செய்தவன் தண்ணி குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கடன் வாங்கியவன் கண்டிப்பாக கடனை திருப்பி செலுத்தியே ஆக வேண்டும். இல்லைன்னா திருவிலியன் சொல்கிற மாதிரி அவன் கடனை திருப்பி செலுத்துவது வரையிலும் சிறையில் அடைக்கப்பட்டு அங்கே அடிபடுவான்னு சொல்லியிருக்கு பைபிளில், இயேசு சொல்கிற ஒரு ஓமையில். அதே போலத்தான் இதுவும். எனவே கடன் பெற்றவர்கள் ஒட்டுமொத்தமாக வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு சொல்லுவாங்கல்ல மஞ்சள் கடதாசி நோட்டீஸ் கொடுன்னு சொல்லிட்டு இன்சால்வன்சி ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அவர் நான் ஒரு இன்சால்வெண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னால் ஒரு இனிமேல் திருப்பி செலுத்த முடியாது, பாப்பர் சூட் அப்படின்னு சொல்லுவோம். நான் பாப்பர் ஆகிட்டேன், என்கிட்ட எந்த சொத்தும் எந்த வருமானமும் எந்த வழியும் இல்லை, எனவே என்னை ஒரு இன்சால்வெண்ட்டாக அறிவிக்க வேண்டும், நொடிந்து போன நிலையினர் என அறிவிக்க வேண்டும் அப்படின்னு கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டு அது வாங்கிட்டாங்கன்னா அவங்க கடன்லேருந்து தப்பிச்சுக்கலாம். அதை நான் சொல்லி தரதுனால எல்லாரும் இன்சால்வெண்ட் பெட்டிஷன் போட போகாதீங்க. தயவு செய்து கடன் வாங்கினா ஒழுங்கு மரியாதையாக கொடுக்கணும்னு உங்களை அன்போட கேட்டுக்கிறேன். ஏன்னா கொடுத்தவர்களும் கண்டிப்பாக அந்த நம்பிக்கையில் தான் கொடுத்திருப்பார்கள். அப்படி இல்லை என்றால் சட்டம் நம்மை தண்டிக்கும் என்பதையும் பிரிவு 21 நமக்கு தெளிவாக கற்றுத்தருகிறது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுப்பதால் நம்முள் நடக்கக்கூடிய நல்ல நல்ல மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுப்பதனால் எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அந்த கான்ஃபிடென்ட்டை பார்க்கும்போது மற்றவங்களுக்கும் நம்ம மேலே சொல்கிறது இன்னொரு கான்ஃபிடென்ட் வரும், அதிகமாக கிடைக்கும். அதனால நம்ம மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மகிழ்ச்சியோடு இருக்கப்போ நம்பிக்கையோடு நம்மளால் ஒரு செயலை செய்ய முடியும். இப்போ ஒரு மாத துவக்கத்தில் நம்மிடம் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அந்த நம்பிக்கை கண்டிப்பா மாச கடைசியில நம்ம கிட்ட மகிழ்ச்சி குறைஞ்சிரும். ஏன் அப்படின்னா காசு இருக்காது, குறைஞ்சிரும். அப்போ நம்பிக்கை இருக்கான்னு கேட்டால் அந்த நம்பிக்கை இருக்காது. இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே, இந்த மாதத்தை எப்படி முடிக்க போறோம்னு தெரியலையே, அந்த மாதத்துடைய 27, 28 நாட்கள் வந்துச்சுன்னா அடுத்த 1, 2 எப்பெல்லாம் சமாளிக்க வரும் அப்படிங்கிற ஒரு இது நம்ம கிட்ட ஓடிட்டு இருக்கும். அப்போ மகிழ்ச்சி நம்முடைய நம்பிக்கையை பொறுத்தது. அப்போ மகிழ்ச்சியை பொறுத்து நம்முடைய நம்பிக்கையின் அளவும் வேறுபடும். அப்போ மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்க கற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் எப்பொழுதும் நம்பிக்கையோடு இருக்க முடியும். நாம் நம்மை நம்புவதால் நம்மை சுற்றி இருப்பவர்களும் நம்மளை நம்புகிறார்கள். சிறப்பு. கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற விஷயம் இருக்கிறத தொடர்ந்து பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு சில பேர் நாற்றங்கால் தயார் பண்ணி முடிச்சுட்டு நடவு வயலுக்கு போயிட்டோம். பட் இந்த நடவு வயலில் நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நிலத்தில் என்ன பண்ணணும், முடிஞ்சவர்களும் பரம்படிக்கிறது அப்படிங்கிற காரியம், நிலத்தை சமப்படுத்துறது, அந்த காரியத்தை நம்ம பண்ணியிருக்கணும். அண்டை வெட்டுறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரப்புகளை முறைப்படுத்துறது, எலி வராமல் இருக்கிறதுக்கு வரப்புகளை முறைப்படுத்துறது, இந்த 2 காரியம் கண்டிப்பாக நம்ம செய்யணும். 2வது காரியம் அடி உரம். அடி உரம் 3 வகையாக கொடுக்கலாம். 1, வாய்ப்பு இருந்தால் ஒரு ஏக்கருக்கு 4 டிராக்டர்களோடு சாணம் போடலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு விலை ஜாஸ்தியாக இருக்குது, கம்மியாக தான் கிடைக்கிது, ஒரு ஏக்கருக்கு 2 டிராக்டர்களோடு சாணம் போட்டுட்டு அது கூட வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, கடலை புண்ணாக்கு இருக்குன்னா 20 லிட்டர் தண்ணியில் கலந்து அது கூட கலந்து கொடுக்கறது. இந்த மாதிரி 2வது கொடுக்கலாம். 3வது
இல்லை எனக்கு வாய்ப்பு இல்லை, அதுவும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் ஜீவாமிர்தம் ஒரு தடவையாவது தயார் பண்ணும். நான் சொல்கிறது நடவுக்கு முன்னாடி முந்தின நாள் இருக்கிற மாதிரி. ஏன்னா ஜீவாமிர்தம் தயாராக 3 நாள் ஆகும். அப்போ என்றைக்கு நீங்கள் நடவு பண்ண போகிறீங்களோ அதுலேருந்து 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்ரம்மில் 160 லிட்டர் தண்ணீர், 20 கிலோ சாணம், 15 லிட்டர் கோமியம், 2 கிலோ நாட்டு சர்க்கரை, 2 கிலோ கடலை மாவு, இந்த அமைப்பை கலந்து வச்சிட்டிங்களா, பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறை அலுவலகத்தில் 2 அல்லது 3 லிட்டர் அசோஸ்பைரிலம், 1 லிட்டர் அல்லது 2 லிட்டர் பாஸ்வோ பாக்டீரியா, 1 லிட்டர் ட்ரைகோடர்மா விரிடி, இதை கலந்ததை நிலத்தில் அடி உரமாக போடணுங்க. இந்த அடி உர நேரத்தில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸில் ஜிங்க் சல்ஃபேட்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, துத்தநாக சல்ஃபேட், அது வாங்கணுங்க. கண்டிப்பாக 5 கிலோ வாங்கி நிலத்தில் தூவிக்கணுங்க. அதுக்கப்புறம் நடவு பண்ணுறோம். நடவு பண்ண ஒவ்வொரு 7 நாள் அல்லது ஒவ்வொரு 10 நாளுக்கு ஒரு முறை தரையில் ஏதாவது ஒரு இடுபொருள் கொடுக்கணும். முதல் தண்ணீருக்கு நம்ம கொடுக்க வேண்டியது 200 லிட்டர் தண்ணியில் 3 லிட்டர் மீன் அமிலம், கண்டிப்பாக 1 லிட்டர் பாஸ்வோ பாக்டீரியா மணிச்சத்துக்காக. ஏன்? வேர் ஓடணும், அது கொடுக்கணும். அதுனா 200 ரூபாவோட போகும். நீங்கள் கடலை புண்ணா கரைசல்னால் திருப்பி 1000 ரூபா செலவு பண்ணணும். அதுக்கு 200 ரூபாய்க்குள்ள பாஸ்வோ பாக்டீரியா கலந்து தரைவழி கொடுக்குறோம். ஹியூமிக் அமிலம்னு இருக்கும், அது 1 லிட்டர் கலந்தால் கலந்துக்கலாங்க. இதெல்லாம் இந்த முதல் 10 நாளைக்குள்ளே செய்யணுங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, நெல் விவசாயத்தை பொறுத்தவரை 45 நாளுக்குள்ளே என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு விவசாயம். நடவு பண்ணதுலேருந்து 20வது நாளில் முதல் களை எடுப்போம், 40வது நாளில் 2வது களை எடுப்போம். எடுக்கிறப்ப தூர் வெடிக்கிறது, எத்தனை தூர் வெடிக்குது அதான் நமக்கு விளைச்சலாக வரும். அப்போ தூர் வெடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? களை செடிகளை எடுத்து விடணும், மணிச்சத்து கொடுக்கணும், சத்து கொடுக்கணும். நிறைய பேர் 30 நாள் 40 நாள் வரையில் எதுவும் கொடுக்காமல் வளர்க்குறோம். மழைக்காலத்தில் காற்றில் ஈரப்பதம் இருக்கிறப்ப, மழை பெய்கிறப்ப அதில் இருக்க சத்துலேயே நம்ம புல்லு கூட பச்சையாக இருக்கும், நெல்லும் பார்க்க பச்சையாக இருக்கும், ஆனால் விளைச்சல் தராது, தூர் வெடிக்காது. அதனால் சத்து கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அதுவுமே ரொம்ப பச்சை கட்டணும்னு தலைச்சத்து கொடுக்கக்கூடாதுங்க. கொடுத்தோம்னா பூச்சி வந்துடும். 10வது நாளே பார்த்து நடவு நட்ட 10வது நாளே பார்த்தா நெல் இலையெல்லாம் ஈக்கியாக இருக்கும். அப்போ உள்ளே புழு இருக்குதுன்னு அர்த்தம், இலை சுருட்டு புழு. அதுக்கு தான் நம்ம ஒன்று வேப்பங்கொட்டை கரைசல் அல்லது வேப்பெண்ணெய் கரைசல் அடிக்கிறோம், அப்படி இல்லைன்னா பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் திரவம் தெளிக்கிறோம். 2ல் 1 செய்யணுங்க. திருப்பி சொல்கிறேங்க, நெல் விவசாயங்கிறது முதல் 45 நாள். இந்த முதல் 40, அது நீங்கள் 135 நாள் ரகமாக இருந்தாலும் சரி, 150 நாள் ரகமாக இருந்தாலும் சரி, முதல் 45 நாளைக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ, தூர் வெடிக்க வைக்கிறோமோ அதான் விவசாயம். அதை மனசில் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸ்லேருந்து நெல்லுக்கான நுண்ணூட்ட கலவை கொடுப்பாங்க, ஒன்று அதை வாங்கிக்கலாம். துத்தநாக சத்து கொடுப்பாங்க, அதை வாங்கிக்கலாம். அசோஸ்பைரிலம் பாஸ்வோ பாக்டீரியா கிடைக்கும், இதை வாங்கிக்கலாம். இதெல்லாம் கொடுக்கணும் ஒரு வேளை. இதெல்லாம் என்னென்னா ஈஸி. இப்போ நீங்கள் டெல்டாவில் இருந்தால் கூட வயற்குடையில் எடுத்து உங்கள் நிலத்துக்கு கொண்டு போயிடலாம். எடுத்து கொண்டு போய் நிலத்தில் கொடுக்குறது ரொம்ப ஈஸிங்க. அதனால் தயவு செய்து இந்த பொருள்களை நம்ம நிலத்தில் கொடுக்கணும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கொடுக்கணுங்கிறத மனசில் வச்சுக்கணும். அப்படி கொடுத்துட்டா கண்டிப்பாக நிச்சயம் ஜெயிக்கலாம். சரிங்களா? முதல் 45 நாள் முக்கியம். மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயரும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுப்பதினால் நமக்குள்ள கிடைக்கக்கூடிய மாற்றங்கள்ல அடுத்ததா என்ன? ஸோ அடுத்ததாக என்ன அப்படின்னா, 2 விஷயம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு பழைய திரைப்படம், இயக்குனர் எஸ்.ஜே. சூர்யா அவருடைய திரைப்படத்தில், அந்த திரைப்படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு வாய்ஸ் ஓவரில் ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்கின்றது, எவ்வளோ வயசானாலும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்கிறது. நாம் வளர வளர அந்த குழந்தையை வளர விடாமல் அது குழந்தையாகவே இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், நாமும் வளர்ந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைய என்ன பண்ணிடுறோம், வளர்த்துக்கிட்டு போயிடுறோம். அதனால தான் நமக்குள்ள மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படத்தில் அந்த ரொம்ப பிடிச்சமான ஒரு வாக்கியம் அது. அப்போ நம்ம இன்றைக்கி நமக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குழந்தைத்தனத்தை குழந்தையாகவே நாம் வைத்திருக்கின்ற பொழுது நம்மளால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இன்றைக்கி ஒரு இடத்துல போய் ஒரு குழந்தைய நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம், அந்த குழந்தை யார்கிட்டையும் பேசல, அமைதியாக இருக்குது, கம்முன்னு இருக்குது, சிரிக்கவே இல்லை அப்படின்னா அந்த குழந்தையை நம்ம அதிகம் விரும்புவோமா? இல்லை துருதுருன்னு எப்பவும் ஆக்டிவாக சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய நம்ம விரும்புவோமா?
ரொம்ப ஆக்டிவாக இருக்க குழந்தை தான் விரும்புவோம். அதனோட விளையாட விரும்புவோம், பேச விரும்புவோம், அதை பார்க்குறதுக்கு விரும்புவோம். ஸோ அப்போ அதுபோல் மகிழ்ச்சியை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்ற பொழுது மற்றவங்களும் என்னை இப்படி தான் பார்ப்பாங்கன்னா, நல்ல மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய அந்த குழந்தையை போல் என்னை என்ன பண்ணுவாங்க, நேசிக்க தொடங்குவார்கள், என்னை விரும்ப தொடங்குவார்கள். எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு மனிதராக என்னால் இருக்க முடியும். அதான் அடிக்கடி எங்களுடைய ப்ரொஃபஸர் சொல்லுவார், எப்போவுமே நல்லா எவ்வளோ உள்ளுக்குள்ள கவலைகள் இருந்தாலும் நல்லா ஜாலியாக இருக்கணும். ஏன் அப்படின்னா உன் முகத்தை பார்க்குறவன் ஆஹா அப்படின்னு நினைக்கணுமே தவிர உன் முகத்தை பார்த்து இவன் மூஞ்சலையா முழிச்சோம் அப்படின்னு நினைச்சிட கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த வகையில் நாம் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அனைவராலும் விரும்பக்கூடிய ஒரு நபராக நம்மால் மாற முடியும். கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது கர்ப்பிணி பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதாவது ஒரு பெண் கர்ப்ப காலத்தில் இருக்கா, அவளுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் உபாதைகள் வரலாம். எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது, ஆனால் இதெல்லாம் மேக்சிமம் பெண்களுக்கு வருது. அந்த வகையில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு டயர்டு இருக்கும், சோர்வு, அப்புறம் குமட்டல், வாந்தி, தலை சுத்தல், அதுக்கப்புறம் அனிமிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மலச்சிக்கல் இருக்கலாம், இடுப்பு வலி இருக்கலாம், இரத்த சொகை ஏற்படுறதுனால அவங்களுக்கு முகம், கை, கால் வீக்கம் வரலாம், இல்லை உடல் முழுவதும் கூட வீக்கம் வரலாம். மேலும் அந்த குழந்தை கர்ப்ப காலத்தில் இருக்கும்போது வயிற்றில் அந்த நஞ்சு கொடி கழுத்தில் சுற்றிக்கிற பிரச்சனை வரலாம். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா குறைந்த அல்லது அதிக இரத்த அழுத்தம் ஏற்படும். அது இல்லாமல் சுகர் வரலாம், ஹைப்பர் டென்ஷன், பிபி வரலாம். சில பெண்களுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் வரலாம். சில பெண்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், சிறுநீரக தொற்று, யூடிஐ ப்ராப்ளம், அதாவது நீர் சுருக்கு, நீர் கடுப்பு, சிறுநீர் போகும்போது எரிச்சல், இது போல் யூடிஐ ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சில பெண்களுக்கு எக்டோபிக் ப்ரெக்னன்சி, அதாவது கர்ப்பப்பையில் கருத்தரிக்காமல் கர்ப்ப குழாயில், சினை குழாயில் வந்து கர்ப்பம் தரிக்கிறது தான் எக்டோபிக் ப்ரெக்னன்சி. இதெல்லாம் வந்து நம்ம பொதுவாக இந்த கருவுற்ற பெண்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பெண்களுக்கு கரு சிதைவும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சில பெண்களுக்கு அந்த கர்ப்ப காலத்தில் கூட ஒயிட் டிஸ்சார்ஜ் அல்லது ப்ளீடிங், மாதவிடை கூட ஏற்படலாம். ஏன்னா சில பெண்கள் வந்து ரெகுலராக பீரியட் மாதிரியே பீரியட்ஸ் இருக்கும், ஆனால் உள்ள கன்சீவ் ஆகி கரு தரித்திருக்கும். இதெல்லாம் நீங்கள் டாக்டர்கிட்ட, அதனால தான் நம்ம ஒரு டவுட் வந்தாலே, சின்ன ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்தால் கூட நம்ம போய் டவுட்டில் செக் பண்ணணும். ஒரு பெண் வந்து திருமணமாகி 1 இயர்க்குள்ளே அவள் கன்சீவ் ஆகிட்டா பிரச்சனை இல்லை. 1 இயருக்கு மேலே ஆச்சுன்னா நீங்கள் இமீடியட்டாக டாக்டர்கிட்ட போகணும். மேலும் சிலருக்கு இந்த கர்ப்ப காலத்தில் நெஞ்சு எரிச்சல், குமட்டல், வாந்தி இருக்கலாம். அதே போல் பெண்கள் என்ன பண்ணணும், என்ன சாப்பிடணும் கர்ப்ப காலத்தில் அப்படின்னு பார்க்கும்போது, நல்ல நார் சத்து நிறைந்த உணவுகள், இப்போ கீரைகள், பருப்பு, அத்திப்பழம், வாழைப்பூ, எல்லா காய்கறிகளும் நல்லா சாப்பிடலாம். காய்கறி சூப் சாப்பிடலாம். பொதுவாக உணவில் காரம், அதிக காரம் குறைக்கணும். அதே போல் கொஞ்சம் உப்பு குறைச்சிக்கணும், புளிப்பு கொஞ்சம் குறைச்சிக்கணும், அதிக காரம் ஆகாது. மேலும் இனிப்புக்கு வந்து அவங்க கண்டிப்பாக ஒயிட் சுகர் சேர்க்கக்கூடாது. அவங்க என்ன சேர்க்கணுன்னா கருப்பட்டி சேர்க்கலாம். கருப்பட்டி எதுக்காக சேர்க்க சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு அனிமிக்காக வாய்ப்பு உண்டு. அப்போது எல்லாத்துலேயும் அவங்க கருப்பட்டி, பனங்கற்கண்டு, பனஞ்சக்கரை, நாட்டு சர்க்கரை இது போல் சேர்த்து கொண்டால் அவங்களோட பாடி ஹீட்டு குறையும். அது இல்லாமல் அவங்க பாடியில் ரத்த ஓட்டம் சீராக செயல்படும். அது இல்லாமல் அனிமிக்கு நம்ம இந்த கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. மேலும் சீட்ஸு, நட்ஸு இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கணும். சீட்ஸ்னால் இப்போ வெள்ளரி விதை, பூசணி விதை, இது போல் சப்ஜா சீட்ஸு, சியா சீட்ஸு இது போல் எடுத்துக்கலாம். பாதாம் பிசின் எடுத்துக்கலாம். பாதாம், முந்திரி, பிஸ்தா, உலர்ந்த திராட்சை, பேரிச்சம்பழம், அத்திப்பழம் இதில் போட்டு அரைச்சி பால் போட்டு மில்க் ஷேக் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் பாலோட தண்ணி கலந்து எடுக்கலாம். ஆப்பிள் எடுக்கலாம், மோர் எடுக்கலாம், பால் எடுக்கலாம், அத்திப்பழம் எடுக்கலாம், பேரிக்காய், பீட்ரூட், கேரட், கீரைகள், நான்வெஜ்லேயும் ஃபிஷ் எடுக்கலாம். ஒரு அளவோடு எடுக்கணும். ஏன்னா பாடி ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும். ஓவர் ஹீட் ஆனால் அந்த கர்ப்பத்துக்கு நல்லது இல்லை. பொதுவாக தண்ணி நல்லா குடிக்கணும். அந்த தண்ணியில் கூட ஜென்ரலாக கர்ப்ப காலத்தில் பெண்கள்
சீரகம் ஏலக்காய் போட்டு கொதிக்க வச்சு ஆறின பிறகு அதில் வெட்டி வேர் போட்டு குடித்தா அந்த நெஞ்செரிச்சல், அஜீரணம், மலச்சிக்கல் இதுக்கெல்லாம் நல்லது. சிலருக்கு விக்கல் ஏற்படலாம், அஜீரணம் இருக்கலாம். அதனால் இந்த மாதிரி தண்ணிகளை அவங்க பயன்படுத்தி காய்ச்சி குடிக்கும்போது நல்லது. அவாய்டு ஃபுட் அப்படின்னு பார்த்தோன்னா ஜென்ரலாக பச்சை முட்டை சாப்பிடுவாங்க சிலர், அப்படி சாப்பிடக்கூடாது. பப்பாளி பழம் சாப்பிடக்கூடாது. பச்சை பால் குடிக்கக்கூடாது. ஜென்ரலாக அதிக காஃபி அப்புறம் இந்த சீஸ் போன்ற உணவுகள் கர்ப்ப காலத்தில் பெண்கள் தவிர்ப்பது நல்லது. மற்ற டவுட் இருந்தால் நீங்கள் எங்கள் தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு நேரில் வந்து கன்சல்ட் பண்ணலாம் அல்லது ஆன்லைன் வீடியோ கன்சல்டேஷனும் பண்ணலாம். என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாளில் பேசிட்டு இருக்கிறோம் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுப்பதால் எல்லோரும் ஏற்படக்கூடிய நல்ல நல்ல மாற்றங்கள். ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க? ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா, மகிழ்ச்சியை தேர்ந்து ஒட்டு மொத்தமாக நமக்கு என்ன கிடைக்கும்னா, என்னுடைய வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுத்ததுனால ஒரு மன நிம்மதி, மன நிறைவு எனக்குள்ளே கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதானே? யாராவது ஒருத்தர் வந்து என்கிட்ட மகிழ்ச்சி இருக்குப்பா ஆனால் மன நிம்மதி இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மகிழ்ச்சி வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. நிச்சயமா நம்ம வந்து என்னைக்கு இறந்து போவோம் என்று மறிப்போம் யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த நொடியில் நான் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு திருப்திகரமாக இருந்தது, நான் மனநிறைவோடு இந்த உலகை விட்டு செல்ல இருக்கிறேன் அப்படிங்கிற மனநிறைவு எப்போ கிடைக்கும்னா, எவன் ஒருவன் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்க கற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு நிச்சயமாக அந்த ஒரு மனநிறைவு என்பது நிறைவாகவே கிடைக்கும். ஸோ சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை கடவுள் கொடுத்துருக்கிறாரு. விவிலியத்தில் கூட சொல்லியிருக்காரு, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். அப்போ அந்த மகிழ்ச்சி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மகிழ்ச்சியோடு இருக்கணும் தான் கடவுள் ஆசைப்படுறாரு. நம்ம எல்லாருக்கும் அவருக்கு நம்ம நிறைய பல நேரம் என்ன நினச்சிக்கிறோம், ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்துச்சு அப்படின்னா எனக்கு எப்போதான் கஷ்டம் கொடுக்குறாரு நம்ம நினச்சிக்கிறோம். அவருக்கு ஒன்றும் அது வேலை கிடையாது. உட்காந்து இவனுக்கு இன்னைக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்கணும், இவனுக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்கணுங்கிறதெல்லாம் அவர் செய்கிறது கிடையாது. அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை நாம் உணர்ந்து கொள்வது தான் நம்முடைய பாடமாக இருக்கிறது. அதை நாம் தேர்ந்தெடுப்பதற்கு தான் இந்த மகிழ்ச்சியை தேர்ந்தெடுப்பதற்கான வழிகள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து நம்ம சிந்திச்சிருக்கிறோம். இந்த வழி இதை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்றைக்கி நாளில் யாரெல்லாம் மகிழ்ச்சியாக தங்களுடைய திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். நிவின் பூபால் தாஸ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, கமல், நிஷா, நேஹா, மீரா, அம்மும்மா, தாத்தா, வில்சன், பிரிசில்லா, ஈவ்லின், சில்வஸ்டர், சூசன்னா, ஸ்கார்லெட், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். டோம்னிக் லாட்வின் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, ஆச்சி, தாத்தா, சித்தி, சித்தப்பா, மாமா, அத்தை, சஞ்சீவன், ஜெனிசா, ரொசாரியோ, ஜோசப், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு பிலிப்பியர் 4:4. ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். இந்த இறையாசுடன் நீங்கள் வாழ மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அன்பானவர்களை, மகிழ்ச்சியை தேர்ந்தெடுப்போம், மகிழ்வுடன் வாழ்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக உங்க எல்லோருக்கும் அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784.